தேக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சாரோட நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார் இன்னைக்கு எதை பத்தி சார் பேச போறோம்? மாலத்தீவு தேக்கு ஃப்ளேம்ஸ் போட்டேன் சிஸ்டர்னு வருது. சார் நிஜமாவா சொல்றீங்க? எனக்கும் தான் மாலத்தீவு ஷாக்கிங்கா இருக்கு. சார் டயலாக் வந்துட்டேன். ஷாக்கிங்கா பரவாயில்ல, பல நாள் கான்செப்ட் யோசிக்கும் போது நாசமா போனது வரதா செய்யும். பிரச்சனை இல்லை சார், ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சார். இப்போ என்னன்னா, நீங்க சொல்ற அட்வைஸ் அடிப்படையில தான் முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுறாரா. அதனால உங்ககிட்ட இருந்து நிறைய அட்வைஸ் கொடுக்க சொல்லி நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் ஐ எம் டெல்லிங். நம்ம கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதிமுக ஆளுங்க, நமக்கு தெரியும். ஆமா சார், நமக்கு தெரியும். ஏன்னா காசு வாங்கி நம்ம வேலை அவங்க தான் பார்த்தோம். ஆமா, எப்படியோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி எல்லாத்தையும் நம்ம வலிச்சிட்டோம். ஆமா சார். இன்னைக்கு நாம ஏற்கனவே நடுத்தருவுல நிப்பாட்டிட்டோம் எடப்பாடியை. ஆமா ஆமா. ஒரு காலத்துல நான் தான் சொன்னேன், எடப்பாடி இஸ் a well trained for PM அப்படின்னு வாய வச்சேன். என் வாயில தருதரம் நாட்டியம் ஆடுதா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நடுத்தருவுல நிக்கிறார். இப்ப அதே மாதிரி தான் சார் மாத்தி பேசுது. அதே நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி தொலைங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎம் விஜய் is 22 32 நம்பர்ல போடவா இல்ல 32 as PM in India. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நடக்குமா? நடுத்தரு ஷாக்கிங்கா இருக்கு சார். ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கும் தான் மாலத்தீவு ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. சொல்லவா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். யாராவது நினைச்சுமா விஜய் சிஎம் ஒருவர் நினைச்சுமா? என்ன சார்? யாரோ சிஎம் ஒருவர் நினைச்சியா? நீ சிஎம் ஒருவர் நினைச்சியா? அவரே நினைக்கலையா? வந்துட்டார் இல்லையா? அவர் பிஎம் ஒருவர்யா? நோட் பண்ணுவீங்க. எனக்கும் தான் மாலத்தீவு, எனக்கும் தான். புரியுதுங்களா? இப்ப அவர் சில விஷயங்களை மாத்திக்கணும். புரியுதுங்களா சார்? அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு சார். இதை நீங்க கேட்டே ஆகணும். கேளுங்களேன். எடிட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்குமா? வணக்கம் சார். நேற்று உங்களோட பேட்டியை பார்த்தேன். 3-4 பாயிண்ட் விஜய்க்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க, சீஃப் மினிஸ்டருக்கு. வெரி வெரி வேலிட் பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய கைட் பண்ணுங்கள், அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பையன், ஒன்றும் தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாப்புல. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஐடியா கொடுங்க. ஐடியா சரி போதும் சார். அப்படி என்ன நீங்க அட்வைஸ் கொடுத்தீங்க அவருக்கு? இப்போ சிஎம் விஜய் இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க சட்டமன்றத்துல பாத்தீங்களா? அவர் பாத்தீங்களா எப்படி இருந்தாரு? கோட் ஷூட் போட்டிருந்தாரா? அவர் தாடி எல்லாம் பாத்தீங்களா? ஒரு ஃபங்கியா இருந்திருக்கு, இப்படி ஏடக்கூடமா இருந்திருக்கு. ஆமா. அப்ப நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், டோன்ட் யூஸ் கோத்ரேஜ், யூ ஷுட் யூஸ் பிராண்டட் டை. புரியுதுங்களா? இப்ப எப்படி இருக்கு அவர் தாடி? எப்படி இருக்கு? 2 பேருக்கும் ஒரே தாடி தான். எனக்கு எப்படி அப்படியே அழகா சீவு போட்டிருக்கு. அப்ப அவர்கிட்ட சொன்னேன், யூ ஷுட் யூஸ் பட்டை சீப்பு. அந்த ரவுண்ட் சீப்பு வேணாம், பட்டை சீப்பு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும்னு சொன்னேன். உங்களை மாதிரி ஒரு சைடு மட்டும் தான் ஒயிட் அடிச்சிருக்காரு சார், இந்த சைடு ஒயிட் இல்லையே. அது பட்ஜெட் கம்மியா இருக்கு. 5 ரூபா பான்ஸ் பவுடர் வச்சு 100 சோப் போடணும்னா ஒரு சைடு அடிச்சா போதும். ஓகே, அது வரைக்கும் போதும். ஓகே சார். இப்போ உங்க ஃபெலிக்ஸ், உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு நீங்க தான் கெட்டப் மாத்த சொன்னீங்களா? கெட்டப் மாத்திட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்போ அது போலீஸ்ட மாட்டக்கூடாதுன்னா எதனால கெட்டப் மாத்தி சுத்திட்டு இருக்காரு? டோன்ட் டாக் அபவுட் சார். உங்க ஃப்ரெண்ட் இல்ல, நான் சிறையில் இருக்கும் பொழுது என்னிடம் கேட்காமலே அந்த கட்சிக்கு போய் இணைந்து விட்டார். உங்கள்ட்ட இது கேட்கணும் சார். இப்ப நீங்களே போற பக்கம் பார்த்தா அங்கதான் இணைய போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வெளியில இருந்து ஆலோசனை, நான் என்னைக்குமே சேஃப் ஜோன், வெளியில இருந்தே பேசுவேன். புரியுதா? உள்ள போயிட்டா சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆமா சார், புரியுதா? நான் நோட் பண்ணிக்கோங்க. இன் 2032 எஸ்பி வேலுமணி as a CM in தமிழ்நாடு. எஸ்பி வேலுமணியா? சோறு 3 வேளை சோறு திங்கற. இல்ல ஆமா, மூடிட்டு எழுதுங்க. சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். எழுதுங்க. புரியுதுங்களா? எஸ்பி வேலுமணி இஸ் a brilliant leader who opportunity தகுதிக்கு இங்கிலீஷ் வாட் இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷன் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் பொதுச் செயலாளர் ஃபார் ADMK. யாரு? எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி தாவேக்காக வர போறாராமா. அதுல எடிட்டர் தம்பி நீ உட்காரு. நீ எந்திரி, நீ மூடிட்டு எந்திரி, நீ ஒண்ணு கிளிக்க வேணாம். இல்ல சார், நான் சொல்றதுக்கு நான் எழுதி கொடுத்தது மட்டும் தான் நீ கேட்கணும். ஓகே சாரி. What I am writing a question, you should ask, I will take the answer.
டெல் தி ஆன்சர். ஓகே சார். சிரிக்காதீங்க, சரிக்கல சார். ஷாக்கிங்கா இருக்கு. சிரிக்காதீங்க, இல்லைன்னா கபாலி மாதிரி இப்படி ஏற்றி வைப்பேன். சாரி சார். ஓகே ஓகே சார், வாங்க கண்டென்ட் குள்ள போங்க. சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. சார் இப்போ வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல இங்க வந்து ஊழல் நடக்குது. ஆடு திருடுறவங்களெல்லாம் போய் வழக்கறிஞரா போட்டிருக்காங்க. என்ன இது மாற்றம்? நீங்க அட்வைஸ் பண்ணுங்க விஜய். நான் சொல்றேன், விஜய் ஷூட் 1-to-1 வழக்கறிஞர்களை இன்டர்வியூ எடுக்கணும். சார் விஜய் ஷூட்னா போட்டிருப்பாரு, அதுவா சார்? சாரி. சிரிச்சீங்கன்னா சாரி சார். போட்டுக்கிட்டே இருப்பான், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு. சாரி சார். போலாம் சார். அதனால வந்து ஒவ்வொரு வழக்கறிஞரையும் இன்டர்வியூ எடுக்கணும். புரியுதுங்களா? விஜய் நேரடியா இன்டர்வியூ எடுக்கணும். அவருக்கு தெரியாது சார், அவருக்கு தெரியாது. அப்ப அவர் படிக்கணும், லா படிக்கணும். லா படிக்கணும் அவர். கஷ்டமாச்சே. பரவாயில்ல, இப்ப எல்எல்பி சும்மா அப்ளை பண்ணாலே கொடுக்குறாங்க சர்டிபிகேட் ஆந்திரால. அப்படியா? அவர் வந்து நேரடியா வந்து எடுக்கணும். இல்லைன்னா அனுபவம் உள்ள ஒரு நல்ல வெளியில இருக்க ஒரு ஆளை வந்து அவர் உள்ள போடணும். எங்க போய் சார் வெளியில இருக்க ஒரு ஆளை உள்ள போட்டு அதுல பொறுப்பு உள்ள கொண்டு வரணும். சார் நீங்க ஜேர்னலிசம்ல சார் படிச்சிருக்கீங்க. சார் அவரை சொல்றாரா? ஆமா, இப்படி இப்படி காமிச்சாரு. அப்படியா? இப்படி இப்படி எந்திரி, எடிட் வாப்பா. சார் இல்ல நீ வா, நீ உட்கார். வீடியோ வந்திருக்கோம். நாளைக்கு வம்சமே வீடியோ ஓடாது. இல்ல நான் வந்து கன்னித்தீவு கூட வச்சுப்பேன். சரி சரி சார். வேற கொஸ்டின் என்ன சொல்லுங்க. நாளைக்கு தான் சார் கொஸ்டின் எடுத்துட்டு வந்தாங்க. சார் இந்த ஒரு டாபிக் வச்சு 8 நிமிஷம் ஓட்டுங்க. நீங்க அதை சீக்கிரம் முடிச்சீங்க. அப்ப இந்த வழக்கறிஞர்கள்ல பொறுத்த வரைக்கும் ஆடு திருடுறவங்கள நீங்க வந்து எப்படி உள்ள வைப்பீங்க? சார் இப்போ நான் வந்து பெருமைக்கெல்லாம் சொல்லல. இப்ப நம்ம உள்ள வச்சப்போ ஒரு கேஸ் வந்து தம்பி எல்லாம் வாதாடி வெளில ஜாமீன் கொண்டு வந்தாரு. நீங்க இருந்தீங்கன்னா நீங்களே வாதாடிப்பீங்க, நாங்க அமைதியா இருந்தா போதும். இந்த மாதிரி ஆடு திருடுறவங்க எல்லாம் வச்சா என்ன பண்ணுவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வாதாடுற திறமை உங்களை மாதிரி நம்மள மாதிரி இருக்குமா? நமக்கு வாதாடுறதுக்காக அதிமுகவுல இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்தாரு. ஏன்னா அப்ப அவங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் நம்ம. ஆமா, இருக்கிறதுலயே மட்டமான வழக்கறிஞர் கூட்டம் எங்க இருக்குன்னா நம்ம அதிமுகவுல இருக்கு. ஆமா, எப்ப போனாலும் ஃபைன் கட்டிட்டு வருவாங்க. ஆமா ஆமா. எதுக்கு கேஸ் போடணும்னு தெரியும், இல்ல சிவிசனோ ஃபைனை கட்டிட்டு வந்த வரலாறு தெரியும். ஆனா அந்த டுபாகூர் வழக்கறிஞர்ல வச்சே நம்ம எப்படியோ வெளியே வந்துட்டோம். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். நீங்க இப்ப ஆடு திருடெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எப்படி சார் உங்களால ஆட்சி நடத்த முடியும்? என்ன சொல்ற கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கையா? கரெக்ட் சார். நோட் பண்ணிருக்கீங்க. The point will be perfect while I am speaking. அது மட்டும் இல்ல சார், அந்த ஜனநாயகன் படத்துல அவர் எப்படி சாட்டை எடுத்து இப்படி சுத்தினாரோ அது மாதிரி சுத்தியே ஆகும். படம் பாத்துட்டீங்களா? இல்ல சார், லீக்டு சீன்ல பார்த்தேன். சொல்லு. பாத்துருப்பாங்க சார், எனக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்ப இத கூட டிஃபர்மேஷன் கேஸா போடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப நான் இல்லன்னு சொல்லிடணும், நான் பாலையா படம் பார்த்தேன்னு சொல்லிடணும். அப்படி சொன்னாலும் மாட்டிப்பீங்க. அதுல வந்து சாட்டை கிடையாது. இல்ல ட்ரெய்லர்ல பார்த்தேன்னு சொல்லி ஓட்டிடணும். புரியுதுங்களா? லீக்டு சீன் பார்க்க கூடாது. ஓகே. சொல்லக்கூடாது. அது ட்விட்டர்ல இன்னைக்கு இருக்கு, அது வேற. சார் அடுத்து பார்க்க போனா இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துற மாதிரி அவர் விஜய்க்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கலாம்ல சார்? எஸ், அதாவது ஒரு முக்கியமான இந்த கடந்த கால அதிகாரிகள் எல்லாரையும் ஏன் நீங்க வந்து பொறுப்புல போட்டு வச்சிருக்கீங்க? அதுலயும் என்ன தூக்கி குண்டாஸ்ல போட்ட அந்த அதிகாரி, ஆமா, ஐஸ்கிரீம் அவர்லாம் வந்து உள்ள போடலாமா? கரெக்ட் சார். இது எனக்கே வைத்தறிச்சல கிளப்பமா இல்லையா? அப்ப நான் அட்வைஸ் பண்ணுவேனா மாட்டேனா? கரெக்ட் தான். இப்ப நீங்கள் தலையை வேகமா ஆட்டுங்க, உங்களையும் தூக்கி உள்ள வச்சாங்க. எஸ், அப்ப அந்த மாதிரி அதிகாரிகளை நீங்க எடுத்துருங்க. வெரி சின்சியரான அதிகாரிகளை நீங்க உள்ள போடுங்க. புரியுதுங்களா? புரியுது சார். அப்பனா கண்டிப்பா உங்களை தூக்கிடுவாங்க சார். இல்ல, நான் சொல்ற சின்சியர் அதிகாரி விஜய்க்கு சின்சியரா இருக்குயா? ஓகே ஓகே. சோ உங்க ஃப்ரெண்ட் மாதிரி யாரு? ஃபெலிக்ஸ் மாதிரி. இல்ல சார், வீடியோ வேணாம், கடைசி சான்ஸ். இதுக்கு மேல தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எழுப்பி விட்டுருவேன். இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். போன ஆட்சியில நீங்க அவதூறு பரப்பணிக்கு உள்ள வச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த உடனே எதுக்கு உங்களை வெளில எடுத்தாங்க? இதுல வெளில எடுத்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா சார்? டிவிகேக்கு அகைன்ஸ்டா? டிவிகேக்கு அகைன்ஸ்டா போடுறேன். நீ பாத்தியா? இல்ல சார், அப்படிதான் தெரியுது. அட்வைஸ் பண்றாங்க. The person who advise for TVK in YouTube, தாவேகா will give அரசு பொறுப்பு. கரெக்டா இருக்கா? நான் சொல்ற கரெக்டா இருக்கா பாரியா? இருக்கு சார். கரெக்டா இருக்கா? யாரெல்லாம் அட்வைசிங் கிவிங் டு தாவேகா அவங்களுக்குலாம் அரசு பொறுப்பு வருது. புரியுதா? நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி குறை சொல்றீங்க, அதான் கேக்குறேன் சார். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நாளைக்கு நான் DIPR ஹெட்டா வருவேன், இல்ல நான் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் நான் வருவேன்.
புரியுதா? எதுக்கு அடி போடுறேன்னு தெரியுதா? அதான் அதுக்கு தான் அடி போடுறீங்க. புரியுச்சா? இப்ப நான் அங்க போயிட்டா நீங்க எங்க வருவீங்க? உங்க கூட தான் சார். இல்ல இல்ல இந்த சேனலுக்கு நம்ம தான் ஓனர் ஆயிடுவோம். அப்படியா? அப்ப சரி அப்ப சார். தேக்கு மீடியா வந்து மாலத்தீவு மீடியான்னு மாத்திடலாம். அப்ப என் பேரு நான் என்ன பண்ணுவேன்? மாலத்தீவு உன் பேர் என்னப்பா? என் பேரு ஐயோ பேர் மறந்துட்டேன். பேரே தெரியல, அப்புறம் எதுக்கு நீ வந்து பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே தானே. எப்படி உங்க ஃப்ரெண்டோட சேனல் உங்க ஃப்ரெண்டு வந்து பொறுப்பு போனப்ப உங்க பொண்ணு பாத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நாங்க கண்ணு கருத்துமா இருந்து இதை பாத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நீங்க எப்ப போறீங்க? There is no chance I will go never this channel. புரியுதுங்களா? சார் கட்சிக்கு நான் இல்லைன்னா இந்த சேனல் படுத்துரும். நீங்க 2 பேரும் என்ன ஆத்துவீங்க? என்ன ஆத்துவீங்க? நான் ஒரு பொய்னாலதான் இந்த சேனலே ஓடுது. நீ என்ன பொய் சொல்லுவ தம்பி? நானே 10 விளக்கு போட விட்டுருவேன். பழைய வீடியோ எல்லாம் தேடி எடுப்பேன். இந்த கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கன்னு உள்ள வைப்பேன். பாக்குறியா? பாக்குறியா சார்? அதை சொன்னா இப்படியே வாங்கி கொடுத்த வீட்டை புடுங்கிருவேன். பாக்குறியா? பாக்குறியா? வேணாம் சார். வெயில்ல வெளியே கிடைக்காது தம்பி. இருக்கு ஓனர் யாரா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க அப்படியே அமைதியா இருக்கணும். தினமும் ஆளுக்கு 2-7 கேள்வி எழுதி கொடுக்குறேன்னா அதை அப்படியே ஓட்டுனீங்கன்னா கரெக்டா 1 மணி நேரம் வீடியோ அப்படியே போயிடணும். இல்ல நீங்க அங்க போங்க, நாங்க அங்கேயே வந்து ஷூட் எடுத்துக்கிறோம். அங்க எல்லாம் ஷூட் எடுக்கிறாங்க தானே ரீல்ஸ்லாம். இன்னும் கன்ஃபார்மே ஆகலமா. இப்பதான் அடியே போடுறேன். அதுக்குள்ள நீ வந்து பொங்க காய்ச்சி எல்லாமே பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நாங்க இருக்க வரைக்கும் நீங்க இதுல பண்ணக்கூடாது. ஓகே சார், பாத்துக்கலாம். சரியா? ஏற்கனவே கியோன்னு ஒரு பையன் இருந்தான். இடத்த பிடிக்க பார்த்தான், அடிச்சு விரட்டி விட்டேன். ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு ஒருத்தர் வலிச்சு வாரிட்டு உட்காந்தாப்புல, அப்படியே அடிச்சு விரட்டி விட்டேன். அதனால நீங்க எப்பயாவது என்னோட இடத்துக்கு அடி போடுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அடி போடல. அப்பப்போ இதே மாதிரி உட்காந்து நான் பேசி பழகிட்டு இருக்கேன் சார். உங்க ஞாபகத்துமே உங்க சேர் அப்படியே வச்சுக்கிறோம். அது இருக்கட்டும், பழகிட்டு இருக்கேன். கிடப்பாடிய ரோட்ல நிப்பாட்ட தெரிஞ்ச எனக்கு உங்களை 5 நிமிஷம் ஆகாது. வேணாம் சார், வேணாம் சார். The Vijay will take my advice to run this party and this Tamil Nadu. Okay? Okay sir. நான் தினமும் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் பெரிய புலி தெரியுது சார். புலி பார்த்தாலே தெரியுது. ஆமா. அதனால நான் கொடுக்கறத அவர் கேட்டுக்குவாங்க. சரியா? அப்படியே அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இந்த கட்சியை முடிச்சு விட்டுருவீங்களா? பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் எல்லாம் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாதியான்னு சொல்லியிருக்கேன். ஆமா. அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி விடுங்க. இல்ல கேவலமா பேசி திட்டி விட்டுருக்கேன். அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டினா பழைய வீடியோ எடுத்து நோண்டி விட்டுருவாங்க. அதனால எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே, முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாம் சார். நன்றி.